வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு கையாள்வது என பூத் வாரியாக குறுகேட்பு கூட்டம் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இன்னும் சில மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் தங்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கான முன்னேற்பாடுகளையும் வியூகங்களையும் வகுத்து வருகின்றது. அந்த வகையில் வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் லாஸ்பேட்டை தொகுதியில் பூத் வாரியாக குறைகேட்பு கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் குறித்து விவாதங்களும் பாராளுமன்ற தேர்தலுக்கு லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இன்று ஒரு சேருக்கு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆசை, அது மேலே இருக்கிற அதிகாரத்தில் சண்டை, காலவாரி விடலாமான்ற நோக்கத்தில் தான் அமரக்கூடிய அந்த இருக்கையே வேறு ஒருவருக்கு கொடுத்து அழகு பார்த்த பெருமைக்குரிய காங்கிரஸ் கட்சி நம்முடையது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி கனியை பறிக்க வேண்டும், அந்த வெற்றியை உறுதியாக்க வேண்டும். எதிரிலே வருகின்ற அந்த எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பல பொய்யையும் புரட்டையும் சொல்லுகின்றார்கள் என்பதை நல்ல தெளிவாக அவர் விளக்கியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த 10 ஆண்டுகளிலே அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகள் என்று சொன்னால் மிக பெரும் ஊழல்கள் தான். முதல் தடவை 5 லட்சம் போடுறோம்னு சொல்லி ஜெயிச்சாங்க, ஒரு எல்லார் கணக்குலையும் போடுறாங்க. இப்போ என்னன்னா அந்த ராமர் கோயில் அதை ஸ்ட்ரென்த்தாக எடுத்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயிலில் நம்ம எல்லா கோயில் கும்பாபிஷேகத்தையும் பார்ப்போம். அதில் என்ன நடக்கும்? யாகம் நடக்கும், பூஜை சொல்லுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இதில் என்ன பார்த்தோம்? நம்ம மோடி நடக்கிற தேங்காய் இதுக்கு அதை கட்டிட்டோம், அதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்களோட மனக்கணக்கு. ஆனால் கண்டிப்பாக அந்த ஒரு அந்த நினைப்பிலே அவங்க கண்டிப்பாக அவங்க வீழ்ச்சி இருக்குது. ஆனால் அவங்க அதை காரணம் காட்டி தான் எல்லார்ட்டையும் நாங்கள் கோயில் கட்டணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாருக்குமே கடவுள் பக்தி இருக்குது. அந்த கடவுளை அவங்க மதத்தை கொண்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கில் அவங்க பிஜேபி மதவாதம் நுழையவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சகோதரர்களாக பழகிறோம், நண்பர்களாக பழகிறோம், எல்லாருக்கூடையுமே அக்கம் பக்கத்தில் நம்ம அந்த மாதிரி. ஆனால் நார்த்தில் அவங்க அந்த மதத்தை துவேஷத்தை பயன்படுத்தி அங்கே பிரிவினைவாதத்தை உண்டாக்கி அவங்க அதை இப்போ பார்த்தீங்கன்னா நடந்த 5 தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு நம்ம தான் அதிகமாக வாங்கியிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறோம். அது உங்களுடைய ஒத்துழைப்பாளையும் உங்களுடைய ஆதரவாளையும் தான் நடந்திருக்குது. கட்சி எதிர்கட்சி இருக்கிற தொகுதிக்கு போய் உனக்கு என்ன குறை, உனக்கு நான் என்ன செய்யலை, எதற்காக நீங்கள் மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டு அந்த குறையை உடனடியாக நிவர்த்தி பண்ணுவாங்க. அடுத்த எலெக்ஷன் அவங்க பண்ணுவாங்க. அந்த தெய்வமாகப்பட்டவர் ஓம் நம சிவாய என்ற பெயரிலே அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய வைத்தியநாதன் அவர்கள், அந்த தெய்வம்தான் அவர் மூலமாக நமக்கு எல்லா உதவியும் செய்யப்பட்டுள்ளது. ஆதலால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வருங்காலத்திலே நமது இந்தியாவையே இந்தியா கூட்டணி என்ற பெயரிலே உருவாக்கியுள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஊர்வலம் பாத யாத்திரையை பார்த்து பிஜேபி அதிர்ந்து அமர்ந்திருக்கின்றது. கேட்டு அதை செய்கிறத பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ கிட்ட இருக்கிற விழிப்புணர்வோ நம்ம தென்பகுதியில் உள்ள படித்த பிள்ளைக்கு எந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கிரிக்கெட்டில் பதவி கொடுத்தீங்க? அவர் கிரிக்கெட்டில் அனுபவம் உள்ளவரா? கிரிக்கெட் விளையாடிக்கிறாரா? ஜெயிச்சுக்கிறாரா? எந்த காரணத்தை முன்னிட்டு லேடிஸ் சைடு பூத் லிஸ்ட்ல நாங்கள் போட்டே ரெடியாக வச்சுட்டோம். இன்னும் சார் தான் எம்எல்ஏ தான் போடலை.
நாங்கள் ரெடியாக இன்றைக்கி மீட்டிங் கூட்டாவோட 6 மணிக்கு வந்துடுவோம். ஒரு பூத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கே சைடு மிஸ்டேக்கே இல்லை, ஜென்ஸு சைடுக்கு தான் இன்னும் நான் ஒரு பூத்து லிஸ்ட்டே போடாம வச்சுக்கிறாரு. சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க, நமக்கு டைம் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க, நம்ம அதுக்குள்ளே ஒரு பூத்தாக போய் ஒரு மீட்டிங் போடணும்ல. நீ உட்காருப்பா. எதிர்கட்சிக்காரர்கள் பேச சொல்லு. நீங்கள் எனக்கு சார்பாக தான் பேசுவேன், ஏன்னா நீ ஏன் கட்சிக்காரன். எதிர்கட்சிக்காரர்கள் பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குறைய கேட்டு அதை பிடிப்பாரு, நிவர்த்தி செய்வார். அவ்வளோ டேலண்டான கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அப்படி இல்லை. பார்லிமெண்ட்டில் நீ போய் பேசுறேன்னு வச்சுக்க, உடனே உங்களோட ரைடு வாக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பரிசை நான் கொடுப்பேன். எம்எல்ஏ தனியாக கொடுப்பேன். அதுலேயும் பெண்கள் ஓட்டு அதிகமாக வாங்கணும், அவங்களுக்கு ஸ்பெஷலு. ஓகேவா? வந்து நம்ம போன தடவை விட இந்த தடவை அதிகமான வாக்கு வாங்கணும். கூட்டம், அந்த ஆலோசனை கூட்டம் கூட சமூகம் உட்காந்து, ஏங்க நீங்கள் அந்த தெருவில் 2 பேர் கொடுங்க, இந்த தெருவில் ஒரு 2 பேர் கொடுங்கன்னு கேட்குறது அது ஒரு முறை ஏற்கனவே நடைமுறை. ஆனால் இன்றைக்கி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்லும்போது அவர் சொன்னார், அப்படி இல்லைண்ணா நம்ம நேராக அந்தந்த பூத்து வாரியாக உட்காந்து அங்கே உள்ளவர்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி செய்தோம்னா நாளைக்கு அவங்களுக்குள்ள மனசாபம் இல்லாத 5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் எடுக்கட்டும். காங்கிரஸ் கட்சியை உயர்த்தி நிறுத்தி வருங்காலத்தில் ராகுல் காந்தியை வந்து பிரதமராக்கி நம்ம வெற்றி பெற செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வந்து இந்த மீட்டிங்கை அமைதியாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.